ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் 2025 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் பார்த்திங்கன்னா 2025 ஆங்கில புத்தாண்டில் கன்னி ராசிக்கு எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு பொதுவான பலனாக பார்க்க போகிறோம். இந்த 2025 இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு அற்புதமான வருடம். இதை பற்றி மேலும் ப்ரீஃபாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஆவல் இருந்தால் astrofpapers.com நம்மளுடைய சேனலுக்குரிய ஒரு வெப்சைட்டு தான் அது. ஸோ அந்த astrofpapers.com போய் பாருங்கள். இந்த புத்தாண்டு பலன்களை பற்றி நம்ம ப்ரீஃபாக விளக்கமாக தெளிவாக பரிகாரங்களோடு நம்ம சொல்லியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த 2025ஆம் ஆண்டு சனி பயிற்சி பலனும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லா ராசிக்காரர்களுக்கும் அதில் நம்ம எழுதியிருக்கோம். அது மட்டுமல்ல, மேட்சிங் பற்றி, மேரேஜ் எப்படி மேட்ச் பண்ணுறது, மேரேஜுக்கு உண்டான காலகட்டம்னா எப்போ நமக்கு வேலை கிடைக்கும், எப்போ மேரேஜ் நடக்கும் போன்ற நல்ல நல்ல விஷயங்கள் மற்றும் உங்களுடைய குண அதிசயங்கள் எல்லாமே நம்ம அந்த astrofpapers.com நம்மளுடைய வெப்சைட்டில் நம்ம எழுதியிருக்கிறோம். ஸோ நம்ம இந்த சேனலுக்கு கொடுக்கின்ற ஒரு ஆதரவும் அந்த வெப்சைட்டுக்கும் நீங்கள் கொடுப்பீங்க அப்படிங்கிற நான் நம்புகிறேன். ஸோ புதிதாக பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, நம்ம வெப்சைட்டுக்கும் நீங்கள் ஆதரவு கொடுங்க. வாங்க, இந்த ஆங்கில புத்தாண்டில் 2025 கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2025ஆம் ஆண்டு கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அருமையான அற்புதமான வருஷமாக திகழப்போகுது. நல்ல யோகமான ஆண்டாக நன்மைகளை வாரி வழங்கும் உன்னதமான வருஷம் அப்படி சொன்னால் மிக இல்லை அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக அந்த ராகு கேது பயிற்சி இருக்கு இல்லைங்களா, இது வரைக்கும் பாடாப்படுத்திகிட்டு இருந்த கேது நம்ம உங்கள் வீட்லேயே, அதாவது கன்னி ராசிலேயே உட்காந்துக்கிட்டு பல தொல்லைகளை பண்ணிட்டு தடைகளை பண்ணிச்சு. அது மேலே போகுதுங்க. அதான் 12ஆம் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு, சூரியனோட இடத்துக்கு சிம்ம ராசிக்கு போயிடுச்சு. அதே போல் 7ஆம் இடத்துலேருந்து சொல்லனா துயரங்களை கொடுத்துட்டு இருந்த ராகு பகவானும் கீழே இறங்கி 6ஆம் இடத்துக்கு, அதாவது கும்பராசிக்கு வராருங்க. இது நல்ல அருமையான பலன் அப்படின்னு சொல்லலாம். கன்னி ராசிக்காரர்களுக்கு இதனால் என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா, சிந்தனை திறன், படைப்பாற்றல், தெளிவு, புத்திசாலித்தனம் இதில் எல்லாமே பளிச்சிடுங்க. எடுக்கும் காரியங்களில் வெற்றி, நண்பர்களால் உதவி, வாழ்க்கை துணை மற்றும் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு, புதிய புதிய வாய்ப்புகள் அலைமோதுவது போன்ற நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்கிறது இந்த கன்னி ராசிக்கு வருடாந்திர ராசி பலனாக 2025 சொல்லுதுங்க. குறிப்பாக அந்த சனி 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது. இது வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்து வந்த சனி 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது வேலை வாய்ப்புகளை அதிகரிக்க செய்யுங்க. எதையும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செய்யும் திறனை சனி தூண்டுகிறார். ஆனால் ஒரு டூரேஷன் டைம் ஆகுமே தவிர, தாமதம் ஆகுதும் தவிர, எடுக்கிற காரியங்களில் சிறக்கும் வெற்றி கிடைக்குங்க, தடையாகாது. எந்த அளவுக்கு நீங்கள் சரியான பாதையை தேர்ந்தெடுத்து காரியத்தில் ஈடுபடுகிறீர்களோ அந்த காரியம் அளவு கடந்த வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் குறுக்கு வழியில் போயிட்டு ஜெயிக்கலாம், குறுக்கு வழியை நாடலாம் அப்படிங்கிறது வச்சுக்காதீங்க. எந்த அளவுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நீங்கள் ஒரு காரியத்தை செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கும். ஏன்னா சனி நீதிமான் இல்லையா. ஸோ அவருக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிக்னிட்டி, ஒரு நீதி, நேர்மை இதெல்லாம் பார்க்குறேன். சனி ஸ்லோ பிளானட்டாக இருந்தாலும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்களுக்கு அவர் மென்மேலும் வளர்ச்சியை அதிகரிப்பார். காலையில் எந்திரிச்சு சுறுசுறுப்பாக சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு அன்றாட பணிகளுக்கு ஒரு மெடிடேஷன், நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, கடவுள் மந்திரங்களை உச்சரிச்சுட்டு அந்த நாளை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் சூப்பராக இருக்கும். ஆனால் சனி அப்படி விட மாட்டார். அப்படியே படுத்துக்கிட்டே இருக்கணும், தூங்கிட்டே இருக்கணும், அப்படியே சோர்வாக இருக்கணும், சோம்பலாக இருக்கிற மாதிரி அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் ஆப்போசிட்டாக நம்ம ரியாக்ட் பண்ணும் பொழுது சனி பகவான் பிடிச்சு போயிருங்க. நல்ல ஒரு வளர்ச்சியை மென்மேலும் கூட சனி கொடுக்கும் பொழுது யாரும் தடுக்க முடியாது. அதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க, சரிங்களா. நீங்கள் செய்யும் வேலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மேலதிகாரிகள் பாராட்டும்படி உழைப்பீங்க. வேலையில் அதிக ஈடுபாடு, ஓகேங்களா, அதிகமான ஈடுபாடு அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும்.
சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். நேர்த்தி, வேலையில் அதிக ஈடுபாடு மற்றும் அழகான நேர்த்தி, பழகும் தன்மை இன்னும் சற்று உயர்த்திக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான். குரு 10ஆம் இட பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவானவர் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்து பயிற்சி ஆகிறது. மிதுனம் ராசிக்கு வருவது உங்களை சுறுசுறுப்பாகும். ஓடி ஓடி உழைப்பீங்க, பகல் பூரா ஒரு வேலை மற்றும் பார்ட் டைம் ஜாப்பு அப்படின்னு சொல்லிட்டு பணம் சம்பாதிப்பீங்க. இருந்தாலும் வேலையில் சிலருக்கு வேலை இடமாற்றம் மற்றும் வேறு வேலைக்கு போகிறது, வெளியூர் வெளிநாடு போவதற்கான சந்தர்ப்பங்களை தேடுவது போன்றவற்றில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். தன வரவு பொருள் வரவு சிறப்பாக இருக்குங்க. குறிப்பாக 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு இல்லையா, அதனால் தனம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். தன வரவு அப்படிங்கிறது பொருள் வரவு நல்லாயிருக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு பெருகும், வாக்குவாதம் குறையும், பெரிய மனிதர்களின் ஆலோசனை கிடைக்கும், குழந்தைகளின் மன மகிழ்ச்சி, குழந்தைகளின் உயர்வுக்காக செலவு செய்கிறது, மங்கள காரியங்களில் வீட்டில் நடைபெறுவது, நீண்ட நாட்களாக தள்ளி போன வரன்கள், மகனுக்கு மகளுக்கு வரன் பார்த்துட்டுங்க தள்ளி போகுது. ஏன் ஜாதகருக்கே கூட வரன் பார்த்துட்டு இருக்கிறீங்க, அதுவும் செட் ஆக மாட்டேங்குது. இந்த வருஷம் அந்த வருஷம்னு இழுத்துட்டே போகுது, வயசாகுது, நாகதோஷம் இருக்குது, அந்த தோஷம் இருக்குது, இருந்தாலும் எதுவும் வரன் செட் ஆக மாட்டேங்குது அப்படின்ட்டு போயிட்டு இருந்துச்சு இல்லையா. அதெல்லாம் மாறி சிலருக்கு திடீர் திருமண யோகமெல்லாம் நடைபெற போகுது. திருமணத்துக்கு நீங்கள் வரப்போகிறீங்க, அன்புக்குரியவர்களை அடையாளம் காண போகிறீங்க, அன்புக்குரியவர்களை கைப்பிடிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். குருவானவர் 4ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. வண்டி வாகன மனை யோகம் கிடைக்கும். தாயாரின் உடல்நிலையில் இருந்து வந்த ஆரோக்கிய தொல்லைகள் நீங்கும், மாற்று மருத்துவம் கிடைக்கும், ஆரோக்கிய மேம்பாடு உண்டாகும். குருவானவர் 6ஆம் இடத்தின் பார்வை, வேலை இழந்தவர்களுக்கு நல்ல அருமையான வேலை கிடைக்குங்க. எதிரிகளை வெல்ல போகிறீங்க. இந்த காலகட்டத்தில் மிகவும் அச்சுறுத்தி கொண்டிருந்த நீண்ட நாள் கடன் பாக்கி இருக்கு இல்லையா, அதெல்லாம் முடிச்சு தள்ளிடுவீங்க. ஆனால் மீண்டும் கடன் வாங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய முன்னேற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சிந்தனை திறன் மேம்படும். ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் ஆலோசனை உங்களுக்கு பக்க பலமாக இருக்குங்க. படிக்கும் திறன் அதிகரிக்கும். இருந்தாலும் கவனச்சிதறல் வருதுங்க, அதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் சேமிக்கும் பழக்கம் உண்டாகும். மியூச்சுவல் ஃபண்ட், ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதற்குரிய வல்லுநர்களை கலந்து ஆலோசித்து செய்வது நல்லது. முடிந்தவரை நீண்டகால பிளான்களில் மனதில் கொண்டு முதலீடு பண்ணுவது நல்லதுங்க. குறிப்பாக இந்த கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2025ஆம் ஆண்டு மனதில் உறுத்தி கொண்டிருந்த சில விஷயங்களுக்கு விடை தெரிய போகுது. தள்ளிப்போன நல்ல காரியங்கள் இனிதே நடக்குங்க. சரிங்களா, சூப்பராக நடக்க போகுது. கன்னிராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2025ஆம் ஆண்டு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். கோவில் குளங்களுக்கு அதிகமாக பயணம் போக போகிறீங்க. நீண்ட நாட்களாக நிறைவேற்றாத குலதெய்வ பிரார்த்தனையெல்லாம் நிறைவேற்ற போகிறீங்க. இந்த 2025ஆம் ஆண்டு கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சமூகம் சார்ந்த மற்றும் உடல்நலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக வச்சுங்க. புது காதல் மலரும், புதிய காதல் உறவு ஏற்படும். அது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு செயல்படுவது நல்லது. ஓகேங்களா. ஆனாலும் இந்த 2025ஆம் வருடம் வேலை, கல்வி, உடல்நிலை, தொழில்னு எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்க தான் போகுது. அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. குடும்பம் உறவுகள்லையும் கவனம் செலுத்துவீங்க. தொழிலில் வெற்றி பெற பணத்தை யோசித்து முதலீடு பண்ணுறது நல்லது. ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 2025ஆம் வருஷம் கன்னி ராசிக்காரர்களுக்கு, குறிப்பாக 60 வயது கடந்தவர்களுக்கு மனசை லேசாக வச்சுருங்க. சிக்கலான பிரச்சனைகளை மனசுக்கு எடுத்துக்க செல்லாதீங்க. ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்டுங்க. வேண்டாத உணவு பழக்க வழக்கங்களை விட்டு விடுவது நல்லது. தினமும் சூரிய நமஸ்காரம், யோகா மற்றும் நல்ல மந்திரங்களை உச்சரிப்பது, நடைப்பயிற்சி, உடலுக்கு ஒவ்வாமை ஏற்படாத உணவு வகைகளை எடுத்துக்கொள்வது, இவை அனைத்துமே உங்களுடைய ஆரோக்கியத்தில் தொந்தரவு வராமல் காக்கும். சரிங்களா. பொதுவாக இந்த 2025ஆம் வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அமோகமான ஆண்டாக, நல்ல நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும் ஆண்டாக, சிந்தனை தெளிவு, ஆன்மீக நாட்டை எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் ஆண்டாக இருக்கிறத மாற்று கருத்தும் இல்லை. இது பொதுவான பலன்கள் தான்.
உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை கொண்டு இந்த 2025 வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு துல்லியமாக பார்த்துக்கலாம். சரிங்களா? இதற்காக எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்த்துக்கிட்டு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க என்னோடய வாட்ஸ்அப் என்னை கான்டெக்ட் பண்ண மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம். நீங்கள் விரும்பினால் நம்மளுடைய இணையதளமான அஸ்ட்ரோ பேப்பர்ஸ் வெப்சைட்டுக்கு போய் பாருங்கள். இதை விட நல்லா ப்ரீஃபாக கொடுத்துருக்கோம். சனி பயிற்சி பலனும் அதில் இருக்குது. திருமணம் மேட்சிங் எல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் அதில் நிறையவே போட்டிருக்கேன். அது ஒவ்வொரு கேட்டகரிஸ் இருக்குது. அதை ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். சரிங்களா? நன்றி.